எல்லாமே எனக்கு தெரியும் என்று சொல்லிப் பெருமைப்படுபவர்களை விட, எல்லாம் என்னால் முடியும் என்று சொல்லி யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றியினை பெறுகின்றார்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இந்த வெள்ளிக்கிழமையில் உன்னோடு பேசிவிட வேண்டும் என்று கந்தன் நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கின்றேன். எனக்காக நேரம் நீ ஒதுக்குவாயானால் நிச்சயமாக இன்று உன் அப்பன் என்னிடத்திலிருந்து நல்ல செய்தி ஒன்று நீ கிடைக்க பெறுவாய். நான் சொல்வதை சொல்லிவிட்டேன், அதற்கு மேல் உன் இஷ்டம். அப்பனின் வார்த்தைகளை கேட்பதும் இல்லை வேண்டாம் என்று உதறிவிட்டு செல்வதும் உன் விருப்பம். என் பிள்ளையே, இத்தனை நாளாக நான் உன்னிடத்தில் பேச வந்த தருணங்களில் எல்லாம் உன்னிடத்தில் இருந்த சில விஷயங்கள் இப்பொழுது இந்த கந்தன் எனக்கு ஏகப்பட்ட மாற்றங்களை கொடுக்கின்றது. உன்னிடம் நிறைய மாற்றங்கள் தெரிகிறது என்று அப்பன் சொல்கின்றேன். என் பிள்ளைக்கு புரியவில்லையா? என் குழந்தையே, அப்படியானால் ஏதோ ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் இந்த கந்தனால் நடத்தப்பட்டிருக்கின்றது. அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா என்று நீதான் எனக்கு சொல்ல வேண்டும். ஏன் தெரியுமா? எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை எதையாவது யோசித்து கொண்டிருப்பதும், எந்த விஷயத்தை நாம் செய்ய வேண்டும் என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருப்பதுமாக முன்பு நீ இருந்து கொண்டிருப்பாய். யார் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார்கள் என்றால் சட்டென்று மனமுடைந்து கண்ணீர் சிந்தி விடுவாய். ஆனால் இப்பொழுது எல்லாம் அதுபோன்று நீ செய்வதில்லை. என்ன சொன்னாலும், யார் என்ன பேசினாலும் பொறுமையாக இருந்து என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்கின்றாய். உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது என்று சற்று அதிகமாகவே என் பிள்ளை நீ யோசித்து அதற்கான தீர்வுகளை தேடத் தொடங்கி இருக்கின்றாய். உன் முகத்தில் ஒரு பொலிவு தெரிகின்றது. கஷ்டங்களே 1000 இருந்தாலும் அதை எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற தைரியம் உனக்குள் வந்ததை இந்த கந்தனால் காண முடிகின்றது. இந்த கந்தன் இப்பொழுது உன் பின்னால் வந்து கொண்டிருக்கின்றேன். நான் ஒரு முடிவோடு தான் உன் பின்னால் வந்து கொண்டிருக்கின்றேன். எத்தனை தெய்வம் உன் பின்னால் வந்திருந்தாலும் இப்பொழுது அவர்களை எல்லாம் கொஞ்சம் தள்ளி இருக்கச் சொல்லிவிட்டு கந்தன் உன் பின்னால் வந்து கொண்டிருக்கின்றேன். அதற்கு ஒரு காரணமும் இருக்கின்றது. என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த பல விஷயங்கள் முடிவுக்கு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த பல துன்பங்களுக்கு அப்பன் முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீ தைரியமாக தெளிவடைந்து விட்டாய். என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம், எந்த விஷயமாக இருந்தாலும் எதிர்கொள்ளலாம், நமக்கு நம் அப்பன் துணை நிற்கிறார் என்பதனை நீ புரிந்து கொண்டாயல்லவா? உன்னுடைய இந்த தைரியம் உன் அப்பனை உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யச் சொல்கின்றது. என் பிள்ளைக்கு இனி என்ன வேண்டும், இந்த வாழ்க்கையில் நான் என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை எல்லாம் சரியாக தெரிந்து கொண்டு அதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைவேற்ற வேண்டும் என்று இப்பொழுது உன் பின்னால் வந்து கொண்டிருக்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்தை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தை நீ உன்னுடையதாக மாற்ற வேண்டும். எதையுமே சர்வசாதாரணமாக நினைத்து கொண்டு நீ விட்டு விடுவாயானால் நாளை நீ நிச்சயமாக வருத்தப்படுவாய். என் குழந்தையே, வாழ்க்கையில் நாம் எப்பொழுதுமே இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது யாரோ ஒரு சிலரினுடைய வார்த்தைகள் நம்முடைய மனதை மாற்றிவிடுகின்றது. நல்ல வழியில் சென்று கொண்டிருக்கின்ற நாம் தீய வழியில் செல்வதும், தீய வழியில் சென்று கொண்டிருக்கின்ற நாம் நல்ல வழிக்கு மாறுவதும், உன்னிடத்தில் ஒருவர் பேசுகின்ற வார்த்தையைத்தான் அடிப்படையாக கொண்டு இருக்கிறது என்றால் அதனை என்னவென்று என் பிள்ளை சற்று கவனித்திருக்கத்தான் வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதையும் கெட்டதையும் இன்னொருவரால் கொடுக்க முடியும் என்றால் அதை என்னவென்று நீ யோசித்திருக்க வேண்டும் அல்லவா? அதை என்னவென்று நீ சிந்தித்திருக்க வேண்டும் அல்லவா?
இதையெல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இது போன்ற வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கும் பொழுது அத்தனை தவறுகளையும் நீ திருத்தி கொண்டு சரியான பாதைக்கு வந்துவிடு. அப்பா, நான் எங்கே தவறு செய்தேன், நான் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுத்ததில்லையே என்று நீ நினைக்கலாம். என் பிள்ளையே, நீ நினைப்பது சரிதான், உன்னுடைய எண்ணங்கள் சரிதான். ஆனால் எல்லோருமே எப்பொழுதுமே தவறு செய்யாமலேயே இருந்திருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. தன்னை அறியாமலேயே சில தவறுகள் நடந்திருக்கலாம். அதனால் அந்த தவறுகளை எல்லாம் நீ திருத்தி கொண்டு இந்த கந்தனின் பிள்ளையாக நீ எப்பொழுதும் வாழ வேண்டும் என்று நினைத்தாலே போதும். எந்த நொடியிலுமே நாம் எதையுமே இழந்து விட்டதாக நினைக்கக்கூடாது. உன்னை விட்டு ஏதேனும் ஒரு விஷயம் உன்னை விட்டு செல்கிறது என்றால் அந்த இடத்தில் நீ பெருமகிழ்ச்சிதான் அடைய வேண்டுமே தவிர ஒருபொழுதும் அதற்காக வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடாது. ஏனென்றால் எந்த ஒரு விஷயம் உனக்கானது என்று உறுதி செய்யப்படுகிறதோ அது எத்தனை கஷ்டத்திலும் எத்தனை சோதனையிலும் உன்னை விட்டு போகாது. மேலும் மேலும் அது உனக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்குமே தவிர ஒருபொழுதும் உனக்கு அது பிரச்சனைகளை கொடுக்காது. ஆனால் எப்பொழுது அது உனக்கானது இல்லை என்று மாறுகிறதோ அப்பொழுது அது உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலகத்தானே வேண்டும். உன்னோடு இருந்தாலுமே அதனால் உனக்கு எந்த பலன்களும் கிடைக்கப் போவது கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும், எது வேண்டும் என்று நீ தெரிந்து கொண்டு விட்டு செல்வதற்கு வழி கொடுத்து உன்னை தேடி வருவதற்கு எப்பொழுதுமே என் பிள்ளை நீ மனதார நல்வழியை உருவாக்கி கொண்டு இந்த வாழ்க்கையில் பயணிக்கும் பொழுது என்றும் என்றென்றும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் வரை உனக்கு எந்த கவலைகளும் கிடையாது. நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த துன்பங்களும் கிடையாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு நம்மை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நாம் என்னவென்று தெரிந்து கொண்டோமானால் நடப்பது அத்தனையும் நிச்சயமாக உனக்கு நன்மைகளை தேடி கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, சில நேரங்களில் சில விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் பதற்றத்தை உருவாக்கலாம். சில விஷயங்கள் உன் மனதிற்குள்ளிருந்து உனக்கு துன்பத்தை கொடுக்கலாம். ஆனால் எல்லாமுமே கடைசியில் ஒரு நாள் உனக்கு மிகப்பெரிய தெளிவை கொடுக்கும். யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை உனக்கு உணர்த்தி கொடுக்கும். உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களை எல்லாம் யாரென்று உனக்கு தெளிவுபடுத்தி காட்டும். இதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய். உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று நினைவில் கொள்வாய். எதற்கும் கலங்காமல் இரு. எந்த நிலைக்கும் வேதனைப்படாமல் இரு. கந்தனிருந்து நடத்துகின்ற இந்த வாழ்க்கை என்னாலேயே உனக்கு சரி செய்து கொடுக்கப்படும் என்பதனையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் உன்னோடு பேச நினைத்ததற்கான காரணத்தை இப்பொழுதாவது என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டாயா? நான் எந்நாளும் உன்னோடு தான் இருக்கின்றேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் பல நல்ல விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். இனி எந்த நொடிப்பொழுதிலும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கஷ்டங்களை கொடுக்க கூடாது என்று நினைக்கின்றேன். நீ எதற்கும் கவலைப்படாமலிரு. எந்த நிலையிலும் வேதனைப்படாமலிரு. அத்தனை துன்பங்களும் அத்தனை சோதனைகளும் உன்னை ஆட்டி படைத்தது எல்லாம் உனக்கு மன வலிமையை கொடுப்பதற்காகத்தான். இந்த வலிமையோடு இனி உன்னுடைய வெற்றி பாதையில் நீ பயணிக்க தொடங்கு. என்றும்
என்றென்றும் இந்த கந்தனின் அருளால் உனக்கு நல்லதே நடக்கும். வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.